சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள். சில வருடங்களுக்கு முன்பு ஷாருக் கான் என்கின்ற ஒரு இந்தி நடிகர் ஒரு கூட்டத்தை பார்த்து அவர் ஒரு தன்னுடைய டி-ஷர்ட்டை தூக்கி எறிகிறார். அந்த டி-ஷர்ட்டை தூக்கி எறிகிறப்ப அந்த டி-ஷர்ட்டை பிடிக்கிறதுக்காக அதை எடுப்பதற்காக பல பேர் நெருக்கி அடித்துக்கொண்டு அந்த ஒரு நெருக்கடி ஏற்பட்டதுனால, ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுனால அதுல சில பேர் உயிரிழந்துடுறாங்க. இப்ப இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுனால உயிரிழந்ததற்கு காரணம் ஷாருக் கான் அப்படின்னு அவர் மேல் வழக்கு தொடரப்பட்டது. அப்ப வழக்கு தொடரப்பட்ட போது அந்த வழக்குல குஜராத் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இது அவர் அலட்சியமாக தூக்கி எறிஞ்சார். அவருக்கு இதுல இந்த மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எதுவும் இல்லை. அதாவது இது மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் தெரிந்திருந்து இதை செய்யவில்லை. அப்ப இது எதுல வருதுன்னா 125B வருது. என்டேஞ்சரிங் தி ஹியூமன் லைஃப் அண்ட் பர்சனல் சேஃப்டி ஆஃப் தி அதர்ஸ். இப்போ மற்றவர்களுடைய உயிருக்கும் அவர்களுடைய பாதுகாப்புக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை செய்தால் அந்த 125B வருது. இப்போ இந்த 304 அப்படிங்கிறதுல ரேஷன் நெக்லிஜென்ட்லி ஒரு வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டு போறார் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, 304A போடுவாங்க. அப்ப இந்த வழக்குல 304A போட்டிருக்கலாம். ஆனா இந்த பழைய சட்டம் 304 கல்பபிள் ஹோமிசைடு, புதிய சட்டம் 105. ஆக இது ஒரு அதிகபட்சமான ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய, நிச்சயமாக அந்த விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகளை விடுதலை செய்யக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு. என நடந்த சம்பவங்கள் ஒரு இன்டென்ஷனலாவோ ஒரு நோக்கத்தோடோ ஒரு உயிர் பலியை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடோ அந்த நடிகர் விஜயினால் செய்யப்பட்டதல்ல. ஆனால் the volume of death, இத்தனை பேர் இறந்திருக்காங்க, 40 பேருக்கு மேல இறந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை சாதாரணமா ஒரு சட்ட பிரிவுகளின் மேல் வழக்கு பதிவு செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால போலீசார் இந்த கடுமையான ஒரு சட்டப்பிரிவு 105 அவங்க பிரயோகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இது ஒரு விபத்து, இதனை தனிப்பட்ட யாரையும் நாங்க இதுக்கு பொறுப்பாக்க விரும்பவில்லை என்று மிகவும் பெருந்தன்மையாக ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். ஆனாலும் கூட விஜய்க்கு அதுல ஒரு பயம் ஏற்பட்டது. அந்த பயம் ஏற்பட்டப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஹைகோர்ட்ல ஒரு மனு போடுறாரு. அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டதுக்கு அப்புறம் அந்த மனுவில் சிபிஐ விசாரணை உத்தரவிடப்படுகிறது. அந்த சிபிஐயினுடைய அந்த செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அஜய் ரோத்தகி என்பவரை நியமனம் பண்ணி அவருக்கு 2 IPS ஆபீசர் உதவியாக போட்டு இதை இந்த வழக்கு விசாரணையை செய்யணும் அப்படின்னு. அப்ப இந்த கரூர் போலீஸ் போட்ட FIR இனி பலனில்லாமல் போய்விடும். அப்ப சிபிஐ ஒரு FIR போடுவாங்க. அந்த சிபிஐ போடுகிற FIR கரூர் நீதிமன்றத்திற்கு வந்துருச்சு, அந்த மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்துருச்சு. அதுல என்னென்ன செக்ஷன்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. என்னுடைய கருத்து 2 தடவை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்திருக்கேன். அதனால என்னுடைய கணிப்பு இதுல அந்த 105 அந்த செக்ஷனை இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் அதுல 125B இருக்கும், 223 இருக்கும், செக்ஷன் 3 ஆஃப் தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் ஆஃப் பர்சனல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு PPD ஆக்ட்னு சொல்லுவோம் நாங்க. அந்த செக்ஷன் கரூர் போலீஸ் போட்ட FIR. ஆக இதுல ஒரு சில செக்ஷன்ஸ் சிபிஐனுடைய FIRல இருக்காது. கொஞ்ச நாள்ல இந்த மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து சிபிஐ கோர்ட்டுக்கு மாற்றம் செய்யப்படும். ஆக விஜய் அதிகமாக பயந்த அந்த சட்ட பிரிவு அந்த 105 தான். அதனாலதான் அவர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாரு. அதுல FIRல அவர் பேர் சொல்லப்படவில்லை என்றாலும் கூட இன்னும் சில பேர் என்று போட்டிருப்பதனாலே தன்னுடைய பெயரும் சேர்க்கப்படலாம் என்று அவர் பயத்துல உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு சிபிஐ இது விசாரணை நடத்தணும் அப்படின்னு
ஒரு உத்தரவு வாங்கிட்டு இருக்கார். அவருக்கு நல்லாவே தெரியும் இது எந்த ஒரு சதியும் இல்லை, ஒரு அலட்சியமான ஒரு நெக்லிஜென்ட் ஆக்ட், அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு அவ்வளவு கும்பல் தேவையில்லாத ஒன்று. அந்த இடத்துல அந்த கும்பல் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதனால இது அரசியல் ரீதியாக இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாம் பல பேர் மீது குற்றச்சாட்டு சாட்டிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அளவில்லாத மதிப்பிட முடியாத கூட்டம் அங்கே விஜயை பார்ப்பதற்காக வந்துவிட்டது. சரி, இப்ப இந்த எஃப்ஐஆர் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எஃப்ஐஆர் கண்டென்ட் என்ன ஆகுதுன்னா, கரூர்ல போட்ட எஃப்ஐஆர் கண்டென்ட் என்ன அப்படின்னா, அதுல இது மாதிரி வேண்டுமென்றே விஜய் காலதாமதம் செய்து தன்னுடைய அரசியல் பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக தாமதமாக வந்தார். அதனால் மக்கள் எல்லாம் சோர்வடைந்து அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல், மருத்துவ உதவி கிடைக்காமல், அதனால் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு ஒரு ஸ்டாம்பீட் உருவாகி அதனால இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் கூட ரொம்ப புத்திசாலித்தனமான எஃப்ஐஆர் அல்ல. ஏன் அப்படின்னா, மறுநாள் பேட்டி கொடுக்குறாங்க காவல்துறை அதிகாரிகள்லாம், உயர் அதிகாரிகள்லாம் இப்ப இந்த விஜய் வந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பஸ்ஸை நாங்க 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தினோம். ஆனா அவர் கேட்காம அந்த 50 மீட்டரை தாண்டி அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு அவர் வாகனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவருடைய நிர்வாகிகள் எல்லாம் எங்களை வற்புறுத்தி அந்த இடத்திற்கு போனார்கள். அந்த இடத்துக்கு போறப்ப அவரை பார்ப்பதற்காக அந்த மிகப்பெரிய பஸ் போகிற போது அந்த பஸ்ஸின் இருபுறத்திலும் இருக்கிற மக்கள் முண்டியடித்துக் கொண்டு அவர்களுக்குள்ள ஒரு ஸ்டாம்பீட் என்கின்ற அந்த நெருக்கடி ஏற்பட்டு அதனாலே பல பேர் கீழே விழுந்து அவர்கள் மிதிக்கப்பட்டு பல பேர் இறந்து விட்டார்கள். அப்படிங்கிற அந்த ஃபேக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது எஃப்ஐஆர்ல மிஸ்ஸிங், அது இல்லை. இப்ப இத ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி பின்னாடி 161 ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதை கூட சார்ஜ் ஷீட் போடுறப்ப கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இத கம்ப்ளைனன்ட் யாருன்னா ஒரு போலீஸ் ஆபீசர், மணிகண்டன் ஒரு போலீஸ் ஆபீசர். இப்ப அந்த போலீஸ் ஆபீசரே கம்ப்ளைனண்டா இருக்கிறதுனால போலீஸ் அந்த ஸ்டாண்டை மறுபடியும் எடுக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட தான் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சட்டப்பிரிவு 105 என்பது விஜயை பயப்படுத்தக்கூடிய ஒரு பிரிவு. இப்ப அந்த பிரிவு சிபிஐ என்கொயரியில அந்த சிபிஐ போடப்படுகிற எஃப்ஐஆர்ல இருக்குமாங்கிறது நம்ம அதை பார்த்தா தான் தெரியும். அந்த வகையில் நான் இந்த ஷாருக் கான் மேட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, திருப்பி அந்த ஷாருக் கான் மேட்டரில் குஜராத் உயர் நீதிமன்றம் அவர் அந்த டிஷர்ட்டை தூக்கி போட்டதுனால பல பேர் இறந்துட்டாங்க, அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் இறப்பாங்கிற நோக்கத்தில் அவர் தூக்கி போடலைன்னு சொல்லி அந்த குஜராத் உயர் நீதிமன்றம் அவரை விடுதலை செஞ்சது. அதாவது அந்த குவாஷ் பண்ணாங்க அந்த எஃப்ஐஆரை. அதுவும் பேரில் இதில் முக்கியமான கிளைமேக்ஸ் இங்கே தான் வருது. அதுவும் பேரில் உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த குஜராத் அரசாங்கம் அந்த வழக்கை மேல்முறையீடுக்கு எடுத்து சென்றது. அந்த மேல்முறையீட்டில் இருக்கிற 2 நீதிபதிகள் இந்த குஜராத் நீதிமன்றம் குவாஷ் பண்ணது கரெக்ட் தான், ஷாருக் கான் மேல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வழங்குச்சுங்க. அந்த 2 நீதிபதிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிடி ரவிக்குமார், அஜய் ரோத்தகி. இந்த அஜய் ரோத்தகி யாருன்னா, அவர்தான் இன்றைக்கு விஜய் வழக்கிலே இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கிற, உச்ச நீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் குணசேகர்.